நிர்வாகத்துறையில் அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், மேலதிகாரிகள்கிட்ட அனுகூலமான ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். தகப்பனார் வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வில்லங்கம், விவகாரங்கள் விலகும். தகப்பனார் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் கிடைக்கும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும், நன்மைகள் அதிகரிக்கும். 10ஆம் இடத்துல புதன், உத்தியோகஸ்தானத்திலே புதன், அதாவது உத்தியோக காரகன், தொழில் காரகன் அதிலேயே இருக்கார். தொழில் ரீதியாக அபரிமிதமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில். சுய தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் புதன் தான் அதுக்கு அதிபதி. சந்திரன் வீட்டில் புதன் கண்டிப்பாக ஒரு கணக்கு வழக்கு, ஆடிட்டிங், நம்ம அட்வொகேட், நிதி நிறுவனங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேச்சு தொழில், எழுத்து தொழில், ஐடி கம்பெனி, ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. 11ஆம் இடத்துல செவ்வாய் கேது மிகச்சிறப்பு. லாபஸ்தானத்தில் இருந்து வந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் விலகும், நரம்பு கோளாறுகள் விலகும்,